வண்ணமிடுக கலர் பண்ண சொல்கிறாங்க, பெயரை எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தங்கம் கொடுத்துருக்காங்க, கீன்னு இருக்கிறதுக்கெல்லாம் நாம் க்ரீன் கலர் வரைய வேணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீன்னு இருக்கும். எங்கே இருக்குது, இந்த இடத்துல ஃபுல்லாக கீ இருக்கும். ஒரு நிமிஷம் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே கீ இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், கீன்னு இருக்கிறதுக்கெல்லாம் க்ரீன் கலர் வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது ஓன் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறோம். ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாமா? சரி. ஓங்கிறதுக்கு எல்லாமே நம்ம ப்ரௌன் கலர் போட்டுடலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கா வரிசை இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம பிளாக் கலர் எடுத்துக்கணும். பிளாக் எடுத்து இந்த காங்கிறது எல்லாத்துக்குமே பிளாக்கில் வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது நான் இருக்கிறதுக்கெல்லாம் எல்லோ கலர், இந்த எல்லோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இங்கே பாரு, இங்கே எல்லாம் நான் இருக்கா. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், எல்லோ கலர் எடுத்து வரைஞ்சிக்கணும். அடுத்தது மீன் இருக்கிறதுக்கெல்லாம் பர்பிள் கலர், வயலட் கலர் எடுத்து மீக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக வரையணும். நீ கலர் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோ. வரைஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இது எடுத்து எழுதணும். என்னென்ன வரைஞ்சோம், நாம கிளி வரைஞ்சிருக்கோம், அதுக்கு அடுத்தது கரடி வரைஞ்சிருக்கோம், கருப்பு கலரில் இருக்கிறது கரடி, நாய் வரைஞ்சிருக்கோம், மீன் வரைஞ்சிருக்கோம், அதுக்கப்புறம் குதிரை வரைஞ்சிருக்கோம். குதிரை இது ஓநாயி, இது கரடி. சரி சாமி, இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். வேறுபட்ட சொல்லை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. என்னென்ன இருக்குதுன்னா, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, கீரி இருக்குது, மயில் இருக்குது. இப்போ மயில் தான் பறவையினும், அதனால மயிலை குறிச்சிடுறோம். நாற்காலி, விசிறி, கட்டில், கடைசியில் அப்பளம் இருக்குது. அப்பளம் சாப்பிட்ற பொருள், இதெல்லாம் சாப்பிடாத பொருள், அதனால அதை குறிச்சிக்கணும். நிலா, தண்ணீர், மீன், கப்பல், இது எல்லாமே தரையில் இருக்குது. நிலா மாத்திரம் ஆகாயத்தில் இருக்குது. அதனால நம்ம நிலாவை சூஸ் பண்ணிக்கிறோம்.